அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பகுப்பாய்வுல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பார்க்க போறோம். ஒரு முழு புத்தகமே சொல்லக்கூடிய விஷயத்த தமிழ் சினிமா பத்தின ஒரே ஒரு சின்ன வாக்கியம் எப்படி இவ்ளோ ஆழமா சொல்லுதுன்னு தான் இன்னைக்கு நாம அலச போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரே ஒரு சின்ன வாக்கியத்தால ஒரு பெரிய நடிகரோட ஸ்டார் பவரையும் ஒரு படத்துக்கு கிடைச்ச வரவேற்பையும் இவ்வளவு துல்லியமா காட்டிட முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த குறிப்பிட்ட வாக்கியம் தனக்குள்ள எவ்வளோ பெரிய சினிமா வியாபாரத்தையும் மக்களோட எதிர்பார்ப்பையும் ஒளிச்சு வச்சிருக்குன்னு நீங்களே பாப்பீங்க. இதுதான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போற அந்த வாக்கியம். சூர்யா நடிப்பில் வந்த கருப்பு திரைப்படத்தின் விமர்சனங்கள். இந்த வரிய ஒரு செகண்ட் அப்படியே முழுசா உள்வாங்கிக்கோங்க. ரொம்ப சாதாரண நேரடியான வார்த்தைகள் தான் இல்லையா? ஆனா இந்த வாக்கியம் தமிழ் சினிமா ரசிகர்களோட மனநிலைய எப்படி படம் பிடிச்சு காட்டுதுன்னு இப்ப ஒவ்வொன்னா பிரிக்க போறோம். முதல்ல இந்த வாக்கியத்தோட அடிப்படை கட்டமைப்பு என்ன, இதை எப்படி பிரிக்கலான்னு சுருக்கமா பார்ப்போம். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த ஒற்றை வாக்கியத்துல 3 மிக முக்கியமான தூண்கள் ஒளிஞ்சிருக்கு. ஒன்னு படத்தோட நடிகர், அதாவது சூர்யா. 2வது அந்த படைப்பு, அதாவது கருப்பு திரைப்படம். 3வது அந்த படத்துக்கான மக்களின் வரவேற்பு, அதாவது விமர்சனங்கள். ஒரு திரைப்படத்தோட தலையெழுத்தையே தீர்மானிக்கிற 3 ஆணிவேர்கள் இதுதான். சரி, இப்போ இதுல நடிகர் சூர்யாவோட பங்கு என்ன, அவர் மேல ஏன் இவ்ளோ அதிகபட்ச கவனம் இருக்குன்னு பாப்போம். இந்த வாக்கியத்துல சூர்யாங்கிற பேரை மட்டும் தனியா எடுத்து பார்ப்போம். படத்தோட பேரான கருப்புங்கிற வார்த்தைக்கு முன்னாடியே சூர்யாங்கிற பேர் ஏன் வருதுன்னு யோசிச்சிங்களா? ஏன்னா இங்க அந்த படத்தோட அடையாளத்தையே தீர்மானிக்கிற முதன்மை சக்தியா அந்த நடிகர் தான் இருக்கார். வாக்கியத்தோட வார்த்தையே நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை செட் பண்ணிடுது, பாத்தீங்களா? இது ஒரு விஷயத்த ரொம்ப சூப்பரா நமக்கு விளக்குது. சூர்யா நடிப்பில் வந்த அப்படிங்கிற இந்த சொற்றொடர் மக்கள் மத்தியில ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுல ஸ்டார் வேல்யூ எவ்வளோ பெரிய ஆதிக்கம் செலுத்துதுன்னு காட்டுது. இங்க கதையோ இயக்குனரோ இல்ல நடிகரோட முகம்தான் அந்த படத்துக்கான மிகப்பெரிய பிராண்ட். அடுத்து இதோட மையப்பொருள், அதாவது அந்த முக்கிய படைப்பான கருப்பு பற்றி பார்ப்போம். கருப்புங்கிற இந்த வார்த்தை வெறும் படத்தோட டைட்டில் கிடையாது, இது ஒரு முக்கியமான பாலம் மாதிரி செயல்படுது. ஆமாங்க, அந்த முன்னணி நடிகரோட உழைப்பையும் அதுக்கப்புறமா மக்கள் கொடுக்க போற விமர்சனத்தையும் இணைக்கிற ஒரு முக்கிய படைப்பு தான் இந்த கருப்பு. இந்த டைட்டில் இல்லைன்னா அந்த வாக்கியமே முழுமையடையாது. இப்போ இதுல சுவாரஸ்யமான முரண்பாடு என்னன்னா, நடிகரோட பேரு ஒரு காந்த மாதிரி பார்வையாளர்களை இழுக்கிற முதன்மை சக்தியா இருக்கு. அதே சமயம் படத்தோட பெயரான கருப்புங்கிறது அந்த நடிகரை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வாகனமா, ஒரு கருவியா மட்டும்தான் இந்த வாக்கியத்துல கையாளப்பட்டிருக்கு. தமிழ் சினிமாவோட ஹீரோமய கட்டமைப்பை இதை விட துல்லியமா சொல்லிட முடியாது. கடைசியா நம்ம பகுப்பாயோட மிக முக்கியமான பகுதி, அந்த விமர்சனங்கள், அதாவது மக்களின் தீர்ப்பு. உங்ககிட்ட ஒரு கேள்வி. எவ்வளோ பெரிய ஸ்டார் நடிச்ச ஒரு மாபெரும் படத்துக்கு இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிற வார்த்தை நிஜமாவே எது குறிக்குது? அது வெறும் கமெண்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க. அது அந்த படத்தோட தலையெழுத்தையே நிர்ணயிக்கிற சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற கணம் ரொம்ப ரொம்ப பெருசு. விமர்சனங்கள்ங்கிற இந்த வார்த்தையை மட்டும் கவனிங்க. படத்துக்கான மக்களின் நேரடி தீர்ப்பு இதுதான். ஆனா இந்த மூல வாக்கியத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு, கவனிச்சிங்களா? விமர்சனங்கள் வந்துருச்சுன்னு இந்த வாக்கியம் கெத்தா அறிவிக்குது. ஆனா அது பாசிட்டிவா இல்ல நெகட்டிவான்னு நமக்கு சொல்லாம ஒரு பெரிய புதிரை அப்படியே மெயின்டைன் பண்ணுது. இங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த வாக்கியம் உருவாக்குற அந்த சஸ்பென்ஸ் தான். விமர்சனங்கள்னு சொல்றது மூலியமா நம்ம கவனத்தை முழுசா ஈர்த்துடுறாங்க. ஆனா ரிசல்ட் என்னன்னு சொல்லாமலே அதை நாமே போய் தேடி பார்க்கணுங்கிற அந்த ஆர்வத்தை நமக்குள்ள தூண்டி விட்டுடுறாங்க. மொழியை பயன்படுத்துறதுல இது ஒரு சிறந்த உத்தி இல்லையா? இப்போ இது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். ஒரு திரைப்படத்தோட முழு வாழ்க்கை சக்கரமும் இந்த 3 படிகள்ல வந்துருச்சு. 1 மக்களை ஈர்க்கிற ஸ்டார், அதாவது சூர்யா. 2 அவருக்கான படைப்பு, அது கருப்பு. 3 அதற்கான மக்களின் தீர்ப்பு, அதாவது விமர்சனங்கள். ஒரு பெரிய சினிமா பயணத்தை வெறும் சில வார்த்தைகள்ல எவ்வளவு கச்சிதமா சொல்லிடாங்க பாருங்க. நாம இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்ப கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. அந்த விமர்சனங்கள் பத்தின எந்த தகவலும் நமக்கு கொடுக்கப்படாத நிலையில கருப்பு திரைப்படத்தோட ஃபைனல் ரிசல்ட் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்களின் தீர்ப்பு அந்த நட்சத்திரத்தை கொண்டாடுச்சா இல்ல கேள்விகள் எழுப்புச்சா? ஒரு சாதாரண வாக்கியம் நம்ம ஆர்வத்தை எப்படி உச்சிக்கு கொண்டு போகுதுன்னு இப்ப புரிஞ்சிருக்கோம். இது பற்றி நீங்களும் யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுப்பாய்வில் சந்திப்போம்.